கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் விசேஷித்த விதமாக பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இறங்கி உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிற ஜெபமாக இது இருக்கிறது. இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது உங்கள் முழு இருதயத்தையும் நீங்கள் திறந்து கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து, என்னை முழுவதுமாய் என்னை ஆட்கொள்ளும் ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தினால, உம்முடைய மகிமையினால, உங்க வல்லமையினால என்னை நிரப்பும் என்று நீங்கள் வாஞ்சையோடு தாகத்தோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் விடுதலையை காண்பீர்கள். பிரியமானவர்களே, ஆவியானவர் எங்கேயோ அங்கேயும் விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர். நம் ஆண்டவராகிய இயேசுதான் ஆவியானவர். பிதாவாகிய தேவனே ஆவியானவர். பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அவர் பிதாவிடத்திலிருந்து வருகிற தேவ ஆவியானவர். உலகத்தில் அநேக ஆவிகள் உண்டு. ஆனால் நமக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு வல்லமையுள்ள, ஒரு அற்புதமான, அன்புள்ள, நமக்காக நம்மை நேசிக்கிற, நமக்குள் வந்து வாசம் செய்ய விரும்புகிற உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இப்பொழுதும் என்னோடு இணைந்து இந்த வார்த்தையோடு கூட நீங்கள் ஜெபிக்கிற பொழுது உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும், உங்கள் நுகங்கள் முறிக்கப்படும், உங்கள் பாவ சாபங்கள் உங்களை விட்டு விலகி போகும். எப்படிப்பட்ட தொடர்ந்து வரக்கூடிய சாப கட்டுகளும் முறிக்கப்பட்டு போகும். ஏனென்றால் ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். உங்கள் இருதயத்துக்குள் வாசம் செய்கிறவர். உங்கள் சரீரத்துக்குள் அவர் தங்கி இருக்க விரும்புகிறவர். உங்கள் சரீரத்தை ஆலயமாக கொண்டு அதற்குள் வாசம் செய்ய விரும்புகிறவர் தான் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் ஆதியிலிருந்து இருக்கிறார். ஆதியிலே பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இருளின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடினார். அங்கே வெளிச்சம் வந்தது. ஒழுங்கீனமாயிருந்த, வெறுமையாயிருந்த இந்த பூமி, இந்த உலகம் அழகுள்ளதாக மாறினது. தேவன் வார்த்தையினாலே அவர் பேசுகிற பொழுது அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த உன்னதமான ஆவியானவர், வார்த்தையின் வல்லமையிலிருந்து வெளிப்படக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவர் சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையிலே இருள் முழுவதுமாக சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? இப்பொழுது தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்து நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு தேசமெங்கும் நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மிக மிக முக்கியமானவர். அவரை அல்லாமல் ஒன்றும் அசையாது. வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். உன் கட்டுகள் என் தேவ ஆவியினால் விலகும். உன் குடும்ப சூழ்நிலைகள் தேவ ஆவியினால் அது மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் தேவ ஆவியானவரால் மாறும். உன்னை சுற்றி இருக்கிற பிசாசுகள் தேவ ஆவியானவரால் விலகி ஓடும். உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் எல்லாம் தேவ ஆவியினாலே உயிர் பெறும், சுகமடையும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன். யோவான் 14:14 என் ஆண்டவராக இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். ஹல்லேலூயா. லூக்காவிலே
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுவான். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் எந்த ஒரு தகப்பனும் கல்லை கொடுக்க மாட்டான். பிள்ளை மீனை கேட்டால் எந்த ஒரு தகப்பனும் பாம்பை கொடுக்க மாட்டானா. ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது நான் பரம தகப்பன், நான் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் மிக 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 முக்கியமானவர். அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அசைவாடுகிற பொழுது உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். உங்களை சுற்றி இருக்கிற பிசாசின் கூட்டங்கள் விலகி ஓடும். உங்கள் வீட்டுக்குள் உலாவுகிற எந்த சர்ப்பத்தின் ஆவிகளும் உங்களை விட்டு விலகும். சாபங்கள் உங்களை விட்டு விலகும். உங்கள் நிந்தை மாறும், அவமானம் மாறும். உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி, அந்த வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும். என் இயேசு உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவார். இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் தொடட்டும். உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படி அமர்ந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் இருதயத்தை இந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக திறந்து கொடுங்கள். ஆண்டவரே இயேசுவே, என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியின் பலத்தால் என்னை இடைக்கட்டும். இப்பொழுதே என் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றும் அப்பா. நீர் அளவில்லாமல் ஊற்றுவீராக. கடைசி நாட்களில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்கப்பா. இந்த நேரத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில தானே உம்முடைய ஆவியை என் மேல் ஊற்றுவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி பாருங்க. ஆவியானவரே என்னை நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும். என் கட்டுகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும். என் வியாதியின் பிடியிலிருந்து என்னை விடுதலையாக்கும். பிசாசின் பிடியில் இருக்கிற என்னை விடுதலையாக்கும். தரித்திரத்தில் பிடியில் இருக்கிற என்னை நீர் விடுதலையாக்கும். ஆவியானவரே, நீர் அசைவாடுகிற பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன். எசப்பா, எனக்கு உதவி செய்யும் அப்பா. உம்முடைய ஆவியை ஊற்றும். பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றும். எப்படி மோசேயின் மேல் தேவ ஆவியானவர் இறங்கி நின்றாரோ, மோசேயை கொண்டு எப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை செய்தாரோ, இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தது. இப்பொழுது அதே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவாராக. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். தேவ வல்லமை இப்பொழுது இறங்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கைகளை பிசாசுக்கு நேராக நீட்டுங்கள். இப்பொழுது எத்தனை பேர் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, இப்பொழுது உங்கள் கைகளை நீட்டுங்கள். பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்திலே விலகிப்போ. இயேசுவின் நாமத்திலே என் பிள்ளையின் வாழ்க்கையிலிருந்து விலகுன்னு சொல்லுங்க. கைகளை நீட்டி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் கைகளை நான் நீட்டுகிறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட போராட்டங்களும் என்னை விட்டு விலகி போகட்டும். எப்படிப்பட்ட தரித்திரத்தின் ஆவியும் என்னை விட்டு விலகி போகட்டும். எப்படிப்பட்ட வியாதியும், மரணத்துக்கு ஏதுவான வியாதியும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகி போகட்டும் என்று சொல்லி பாருங்க. இப்பொழுது விலகும். இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் பிசாசுகள் உங்களை விட்டு விலகும். ஏனென்றால் ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இந்த ஜெபத்தை கேட்கிற உங்கள் மேல் தேவ ஆவியானவர், நீங்கள் எப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்க தொடங்கினீர்களோ அப்பொழுதே உங்கள் மேல் வந்து தரித்து நிற்கிறார். விசுவாசிக்கிற நீங்கள் ஹல்லேலூயா ஆர்ப்பரித்து ஜெபியுங்கள். ஓ ரிமா ஷபலபலபலபலபலப ஷிக்கலரியான் துனதிபி ரபலபலபலப ஷபலபலபரியா கலரியான் குனது ரபலியான் தனதியான் மௌஷாத்தல ரிமாலா ஷாகலோதியான் துனதி ரவுஷாதலப ரமகாரதியான் கனதியான் துலதிபி நிஷோதிலி மாவா கால ரலரா ஷிக்கலதியான் மகுராதியான் தலபரியான் கனதி ரிபோ ஷபல
la marata la rika la bishi maushakta la di darabala ba shabala bara rio kola bara bria kala di anchona debi maushata la rabala bara rima shakala ribala shibili mashala marada le ninda dalakara ribo shibili biraka la di anchona debi. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit, thank you Master. சொல்லி பாருங்க, தேவ மகிமை இப்பொழுது உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை உங்கள் நுகங்களை முறிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் எலியாவை கொண்டு உன்னதத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கினது. அது சர்வாங்க தகன பலியையும், அதாவது விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீர் முதல் கொண்டு அது நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார் என்று சொன்னால், உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில காணக்கூடிய எல்லா நிந்தைகளையும் அவமானத்தையும் பிசாசின் கிரியைகளையும் தந்திரங்களையும் தரித்திரங்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் உங்களை ஆட்டி படைக்க நினைக்கிற எந்த அந்தகார இருளின் அதிகாரத்தையும் ஆவியானவர் துடைத்து போடுவார், அவைகளை அழித்து போடுவார். Rima karama lakamo yankanadi nakwara diyankuna labashabalabala shikilibi yankuna chiyantunadibi. வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்திலப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆவியானவருடைய அக்கினி தொடரும் சுவாமி. உச்சி முதல் பாதம் வரைக்கும் வார்த்தை கேட்கிற பொழுதே மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். சாபங்கள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சாபங்கள் நீங்கும். இப்பொழுது சாபங்கள் நீங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள், தொடர்ந்து உங்களை பின்தொடர்ந்து வந்த சாபக்கட்டுகள், சாப கயிறுகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுகிறது. இதுவரை உன்னை கட்டி வைத்திருந்த பிசாசுகள் உன்னை விட்டு விலகு போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. காரணம், பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி உன்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ பரிசுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். வார்த்தையினால், பரிசுத்த ஆவியான மகிமையினால், அவருடைய அக்கினியினால், அவருடைய இரத்தத்தினால் இப்பொழுது நீ பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறாய். வார்த்தையை கேட்கிற பொழுது வார்த்தை உன்னை சுத்தப்படுத்தும். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது தேவ ஆவியானவர் உன்னை சூழ்ந்து கொள்ளுவார். உன்னதத்தின் பலத்தினால் நீ நிரப்பப்படுவாய். ஹல்லேலூயா. முடியாதது இப்பொழுது முடியும். உன் சரீரத்தில் புதிய பலன் வரும். காண்டாமிருகத்துக்கொப்பான பலன் உன் சரீரத்தில் இறங்கும். பழைய ஏற்பட்ட நாட்களிலே கூட பரிசுத்த ஆவியானவர் அற்புதமான அடையாளங்களை அவர் செய்து காண்பித்திருக்கிறார். இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள் ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்குள்ளும் இருந்து அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னமே பாருங்க, எலிஷா மரித்து போன ஹல்லேலூயா ஒரு சிறுவனை உயிரோடு கூட அவர் எழுப்பினார். கர்த்தரிடத்திலிருந்து எப்படி அந்த வல்லமை இறங்கி வந்ததோ அதுபோல உங்கள் மேல் இறங்கும். சுனேமியாளுடைய மகன் மரித்து போனான். எலிஷா ஜீவனை அவனுக்குள் அனுப்பினான். பரிசுத்த ஆவியானவர் எலிஷாக்குள்ள இருந்தபடியினாலே வல்லமை வெளிப்பட்டது, வல்லமை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்து போன சரீரத்துக்கு கூட ஜீவனை கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது உங்கள் சரீரத்துல செத்து போயிருக்கிற உங்கள் சரீரத்துக்குள்ள தேவ ஆவியின் வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உயிர் மூச்சு உண்டாவதாக, உயிர் பெறுவதாக சரீரங்கள், அவயங்கள் சரீரத்திலே ஹல்லேலூயா மரித்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இயேசுவின் நாமத்திலே இறங்கட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே இறங்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பயன்படுத்தப்பட்டார்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் பெற்றார். வானம் திறக்கப்பட்டது அவருக்கென்று. பிதாவாகிய தேவன் உன்னதத்திலிருந்து பேசினார், இவர் என்னுடைய நேசகுமாரன். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, ஆவியானுடைய பலத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் வாஞ்சியோடு நிற்பீர்களோ, எல்லாவற்றிற்கும் மேலாக ஹல்லேலூயா ஜலத்திலே நீங்கள் மூழ்கி எழும்பி இருப்பீர்களோ, ஹல்லேலூயா ஞான ஸ்நானத்துக்குள் நீங்கள் வந்திருப்பீர்களோ, இப்பொழுது தேவாக்கினி உங்க மேல இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். புதிய பலத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஹல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் மீண்டும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார் புறாவின் வடிவிலே. வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ரிமா காராதியான் துனதிபி
எஸ் டாடி. ஹல்லேலூயா. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் ஆவியானுடைய பலத்தினால் அவர் கரையேறினார் பாருங்கள். லூக்கா 4:18 வாசிக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதத்தை எடுத்து வாசித்தார். தீர்க்க தரிசனங்கள் அவரை குறித்து பேசப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் இவரை குறித்தே சாட்சி கொடுத்தார்கள் என்பதை விளக்கும்படியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்தினார். தன்னுடைய 30வது வயதிலே என் இயேசு ஞான ஸ்நானத்தினாலே தேவ ஆவியை அவர் பெற்றுக் கொண்டவராய் அவர் யோர்தானை விட்டு வெளியேறினார். இப்பொழுது அவர் வேதாகமத்தை எடுத்து அவர் வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்னார். இப்பொழுது உங்கள் மேல தேவ ஆவியானவர் இறங்குவாராக. ஓ ரிமா ஷாக்கலா ரியா குல தியபலா மவு ஷாக்கலா தியான் சொன்னது வார்த்தையை கேட்கிற பொழுது என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ஜீவன் உங்களுக்குள் இறங்கும். ரிமா காரா தலபரா பலியான் துனதிபி. ஹல்லேலூயா. என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு சொன்னார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணப்படுத்தவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை தேவன் அனுப்பினார். நீங்கள் இந்த பூமியில் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற நோக்கத்தை நீங்கள் அறிவதற்கு தேவ ஆவியானவர் உங்களுக்கு தேவை. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். உங்கள் மேல் இருக்கிற அந்த அபிஷேகம் எதற்கு? நீங்கள் ஏன் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறீர்கள்? ஏன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள்? எதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள்? காரணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் சரீரத்தில் என் தேவ ஆவியானவர் இறங்குவதற்கு இடம் கொடுங்கள். உங்களை விட்டுக் கொடுங்கள். வாஞ்சியாக தாகமாக கூப்பிடுங்கள். என் ஆவியானவர் உங்களுக்குள் வருவார், உங்களை பலப்படுத்துவார், உங்கள் நுகங்களை முறிப்பார், உங்கள் கட்டுகளிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். இப்பொழுது உங்களுக்குள் தேவ வல்லமை இறங்கும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடப்பீர்கள். வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தை நீங்கள் மிதித்து போடுவீர்கள். ஹல்லேலூயா. சர்ப்பம் உங்கள் காலின் கீழே நசுக்கப்படும். தேள்களை நசுக்குவீர்கள், சர்ப்பத்தை எடுப்பீர்கள். வல்லமை எப்பொழுது இறங்கட்டும் அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் விடுதலை, கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் விடுதலை. பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும். இந்த அக்கினி பிசாசை சரீரத்தில் இருக்க விடாதபடி இப்பொழுது மகிமையான ஆவியானவர் ஒவ்வொரு பிசாசுகளையும் இருளின் அந்தகார கிரியைகளையும் பிள்ளைகளின் சரீரத்திலிருந்து விலக்குவாராக, சுட்டரிப்பாராக. உன்னதத்தின் அக்கினி இறங்கட்டும், பரலோக அக்கினி இறங்கட்டும், பரிசுத்த அக்கினி இறங்கட்டும், மகிமையான அக்கினி இறங்கட்டும். இப்பொழுது அப்பா பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பிசாசின் மேல் அந்த அக்கினி இறங்கட்டும். பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தில் நீ வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். பலவீனப்படுத்துகிற பிசாசுகள் பிள்ளைகளை பலவீனப்படுத்தி எழும்ப விடாதபடி, நிற்க முடியாதபடி, சரீரத்தில் பலவீனத்தை கொடுக்கிற பொல்லாதாவிகள், இருதயத்தில் மூச்சு விட முடியாதபடி திணற பண்ணுகிற பொல்லாதாவியே வெளியேறு. தொண்டை பகுதியில் மறைந்திருக்கிற பொல்லாத பிசாசே, இப்பொழுது பரிசுத்த அக்கினி உன்மேல் ஊற்றப்படும். தேவ அக்கினி உன்மேல் ஊற்றப்படுகிறது. பொல்லாதாவியே, என் தேவ ஆவியானவர் இப்பொழுது இறங்குகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள் அவர் பாய்ந்து வருவார். அவர் வல்லமையாக வருவார். அவர் காற்றாய் வீசுவார். இப்பொழுது விடுதலை. அசுத்த ஆவிகள் விலகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. அருவருப்பின் ஆவிகள் விலகி போகும் இயேசுவின் நாமத்தினாலே. சபிக்கப்பட்ட அத்தனை பிசாசுகளும் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. ரிமாகா ரதலி மவோஷா தலரி ரபோஷா தலரியா துனதிபி எல்ஷடாய் ரிமாகா ரதியா துனதிபி அடோனாய். வல்லமை இறங்கட்டும் அப்பா, வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ரிமோ ஷீபிலி பராகாலா தியான் துனதிபி ரிபலபா ஷீபிலி மியான் துனதிபி. ஹல்லேலூயா. யேசுவா, யேசுவா
யேசுவா யேசுவா ரீமா ஷாதால ரிதிலி பிரபலபா ஷிக்கல தியான்சுனதபி யாவே ரீமா ஷாதால ரிதிலி பலமாவஷி வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் எலோஹீம் மகிமை இப்பொழுது இறங்கும் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் வெளியேறும் எந்த பிசாசுகளும் இனி நிற்க முடியாது மகிமை இறங்கும் வீட்டை நிரப்பும் நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசனம் உங்கள் மேல வந்து தங்குகிறது ரீமா காரா பலபோஷி விலபரா லியான் சொன்னதபி ஆவியானவர் எங்கு அங்க விடுதலை உண்டு விடுதலை உண்டு அப்போஸ்தலர் நடபடிகளிலே பார்க்கிறோம் தேவ ஆவியானவர் அவர் ஊற்றப்படுகிறார் பயந்து போயிருந்த இருதயத்தில் பயத்தோடு இருந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாயிற்று விடுதலை உண்டாயிற்று பயந்து அறையை பூட்டிக் கொண்டிருந்த பொழுது தேவாவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் மேலே என் தேவாவியானவர் ஊற்றுவார் அவர் உங்களை பலப்படுத்துவார் ஹல்லேலூயா நீங்கள் அந்நிய பாஷையில பேசுவீங்க அந்நிய பாஷையில பேசுவீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுவீங்க ரீமா ஷாபாலாபரா கலதி மாபர தியான் சொன்னதிபி ரீ 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 ஷாபாலாதி மவுகாரதலா நனனனா ஷிகாலாதி வல்லமை அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கட்டும் அபிஷேகம் இறங்கட்டும் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் அக்கினி ஊற்றப்படட்டும் அப்பா ஒரு விடுதலை இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிற இந்த நேரத்தில் பிள்ளைகள் விடுதலை ஆகணும் விடுதலை ஆவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த ஆதி அப்போஸ்தலர் மேல் இறங்கினது போல இப்பொழுது பரிசுத்த அக்கினி ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்கணும் நுகங்கள் அறுக்கப்படணும் அப்பா மேலே இருக்கிற நுகங்கள் முறிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் தலைமுறை சாபங்கள் விலகுகிறது தலைமுறை தலைமுறையாக இருக்கிற வியாதிகள் தலைமுறை தலைமுறையாக வருகிற குறைவுபாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசு இப்பொழுது விடுதலை தருகிறார் கற்பம் அடைக்கப்பட்ட கற்பம் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் திறக்கிறது பிசாசு கற்பம் தரிக்க முடியாதபடி சர்ப்பத்தின் ஆவியே இப்பொழுது நீ அழிக்கப்பட்டு போகாய் உன்னதத்தின் அக்கினி உன்மேல் ஊற்றப்படுகிறது பரிசுத்த ஆவியின் அக்கினி உன்மேல் ஊற்றப்படுகிறது பரிசுத்த ஆவியின் அக்கினி உன்மேல் ஊற்றப்படுகிறது சர்ப்பத்தின் ஆவியே அக்கினி உன்மேல் ஊற்றப்படுகிறது சர்ப்பத்தின் ஆவியே அக்கினி உன்மேல் ஊற்றப்படுகிறது அந்த வயிற்று பகுதியில் மறைந்து இருக்கிற சர்ப்பத்தின் ஆவியே அடி வயிற்றுல மறைந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓடுகிறது போல இப்பொழுது நான் ஜெபிக்கிற நேரத்துல தானே வயிற்றுக்குள்ள இருக்கிற சர்ப்பங்கள் வெளியேறட்டும் வயிற்றுக்குள்ள இருந்து சர்ப்பங்கள் வெளியேறட்டும் வாலிப பிள்ளைகளை ஹல்லேலூயா பிடித்திருக்கிற இச்சை ஆவிகள் அருவருப்பின் ஆவிகள் சபிக்கப்பட்ட பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் எந்த அருவருப்பின் ஆவிகளும் சரியத்தில் இருக்கக்கூடாது தந்திரங்கள் உன் தந்திரங்கள் செயலற்று போகட்டும் தந்திரங்கள் செயலற்று போகட்டும் உன் மந்திரங்கள் செயலற்று போகட்டும் ரீமா காராதல்ல மாவாஷாதல் யாந்துனதி ரிபோ ஷிகிலி கிராகலா புரா நமராதிலி யாந்துனதி வல்லமை இறங்கட்டும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஆற்றலும் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கினது பேதுரு அற்புதங்களை செய்தார் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போகிற பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாக பிறந்தவன் அவனை உற்று நோக்கினார்கள் அவனும் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான் உற்று நோக்கினான் பேதுரு சொன்னார் எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை ஆனால் எங்களிடத்தில் ஒன்று உண்டு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன பொழுது வார்த்தை ஆகிய இயேசு புறப்பட்டு போனார் ஹல்லேலூயா ஆவியானவர் வல்லமையாய் செயல்பட்டார் அந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்பட்ட அந்த ரூவா காற்று அந்த தாயின் கருவிலிருந்து முடமாயிருந்த சப்பானியாயிருந்த ஹல்லேலூயா அந்த மகனை அது விடுதலையாக்கிற்று உங்களை விடுதலையாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை சபிக்கப்பட்ட ஆவிகள் உங்களிடந்து விலகி போகிறது இயேசுவின் நாமத்தினாலே இருள் உங்களை விட்டு விலகுகிறது என்ற வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே ரீமா கராலாபாஷி மாவு ராதாலா பாபா பாபா பாஷா கலரியான் சொன்னது எல் ஷடாய் அடோனாய் ரீமா ஷாதாலா ரிகலா ரிபாலாபா ஷீபலிபிரியாக்குல் அதியான் சொன்னது இயேசுவின் நாமத்தில் பாருங்க பொல்லாத இருதயம் படைத்தவன் சவுல் பொல்லாத இருதயம் கொண்டவன் ரீமாகாரா அதியான் அவனுடைய இருதயம் கடினமாக இருந்தது ஹல்லேலூயா ஆவியானவர் அவரை சந்தித்தார் பாருங்க இயேசு கிறிஸ்து அவனை சூழ்ந்து கொண்டார் தேவ வல்லமை அவன் மேல் இறங்கினது அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது
ஆனால் அனனியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை என் ஆண்டவர் அனுப்பினார். நீ போ, அவன் மேல் கைகளை வை, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்குவார், அவனை வேறு மனுஷனாய் மாற்றுவார். உங்க கணவர் மாறலையா? என் ஆவியானவர் வருகிற பொழுது உங்க கணவர் மாறுவார். கல்லான இருதயம் கொண்ட உங்கள் பிள்ளைகள் மாறும். கல்லான இருதயங்களும் ரட்சிக்கப்பட முடியாத எப்படிப்பட்ட இருதயத்தை மாற்றும் ஆற்றலும் வல்லமையும் கொண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் விசுவாசிங்கள் பிரியமானவர்களே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியை அவர் ஊற்றுவார் என்று சொன்னால், தம்முடைய ஆவியை அவர் அனுப்புவார் என்று சொன்னால், உங்கள் வீட்டில் இருக்கிற கல்லான இருதயம் கொண்ட மனுஷர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆவியானவர் உடைத்து போடுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். நிச்சயமாகவே சவுலை மாற்றினது போல, பவுலாக மாற்றினது போல, இந்த காலை வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஜெபத்தை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை நெருக்கத்தையும் விடுதலையாக்குவார். அத்தனை நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை, உங்கள் கணவருக்கு விடுதலை, உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை, உங்கள் இருதயத்திலே மாற்றம். கல்லான இருதயம் மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பவுலை இயேசு எடுத்து பயன்படுத்தினார். ஆவியானவர் அவருக்குள் இருந்தபடினாலே, பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்குள் இருந்து கிரியை செய்தபடியினாலே, அப்போஸ்தலர் 19 வாசிக்கிறோம் பாருங்கள். அவருடைய ருமால்களில் இருந்து வல்லமை, கச்சையில் இருந்து வல்லமை வெளிப்பட்டது. பிசாசுகள் அலறி ஓடின இயேசுவின் நாமத்தினாலே. இந்த வார்த்தை கேட்கிற பொழுது தேவ மகிமை அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் சுவாமி, நிரப்பட்டும். தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கிறிஸ்து இயேசுவுக்கு அவர் கொடுத்தாராம். ஆகையால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை துரத்துகிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணக்கூடிய அத்தனை இருளும் விலகி போகணும். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே என்னை அப்பா நிரப்பும் சுவாமி, உங்க வல்லமையினால நிரப்பும், உங்க ஆவியை என் மேல் அளவில்லாமல் ஊற்றும். எப்படி ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ அதுபோல எங்கள் மேலையும் ஊற்றும் அப்பா. தாகத்தோடு நிற்கிறேன், என்னை கண்ணோக்கி பாரும். இந்த ஆவியானவர் என் மேல் ஊற்றப்படுவாராக. என்னை விடுவிக்கிற ஆவியானவர் இப்பொழுது இறங்குவாராக. அவர் இறங்குவாராக. சடுதியா இறங்கி அவர் அற்புதங்களை செய்வாராக. என்னை விடுவிப்பாராக. என் கட்டுகளை அறுப்பாராக. என் நுகங்களை முறிப்பாராக. என் சாபங்களை என்னை விட்டு விலக்குவாராக. என்னை பிடித்து இருக்கிற பீடைகள் என்னை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட ஆவியே என்னை விட்டு வெளியேறு என்று சொல்லுங்க. இப்பொழுது பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகும். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவார். உங்களுக்குள் வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. துரத்தப்பட்ட ஆவிகள் மீண்டும் வருவதற்கு முன்பதாக தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னால், துரத்தப்பட்ட ஆவிகள் மீண்டும் வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் குடியிருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவன் உங்கள் அருகில் என்ன, ஹல்லேலூயா, நீங்க இருக்கிற இடத்து பக்கத்துல கூட அவனால் வர முடியாது. காரணம், பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி பட்சித்து போடும் பிசாசுகளை, அதன் கிரியைகளை அழித்து போடும். ஆவியானவர் வல்லமையுடையவர், அவர் விடுதலையை கொடுக்கிறவர், விடுவிக்கிறவர். இந்த ஜெபத்தை கேட்கிற உங்களை என் ஆவியானவர் விடுவிப்பாராக. எப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை, எப்படிப்பட்ட சாபத்திலிருந்து விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை, மரண போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு விடுதலை. நடக்க முடியாத கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கும். பேச முடியாத வாய்களுக்குள்ள, நாவுகளுக்குள்ள ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. கேட்க முடியாத செவிகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். கற்பம் தரிக்க முடியாத மலடிக்கு இப்பொழுது என் தேவ ஆவியானவர் வல்லமை ஊற்றுவாராக. கற்பத்தின் கனிகளை உண்டாக்கத்தக்கதாக கற்பங்கள் திறக்கப்படும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah. முடவர்கள் எழுந்து நடப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது உங்கள் கைகளையும் கால்களையும் அசைத்து பாருங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்ட நீங்கள், ஹல்லேலூயா, வலிகள் உங்கள் சரீரத்தில் இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது சரீர வலிகளும் மறைந்து போகிறது. இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகிறது. இப்பொழுது சோதனை செய்து பாருங்கள். நடக்க முடியாத உங்கள் கால்களை எடுத்து நடந்து பாருங்கள். அசைக்க முடியாத உங்கள் கைகளை அசைத்து பாருங்கள். செயல்பட முடியாத உங்கள் உறுப்புகள் இப்பொழுது செயல்படும் இயேசுவின் நாமத்தினால். ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். என் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். உன்னதத்தின் ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுகிறார். அவர் அக்கினியா இறங்குவார். உங்கள் கட்டுகளை அவர் அறுப்பார். உங்கள் முடிச்சுகளை அவிழ்த்து போடுவார். சங்கிலிகள் அறுபட்டு போகும். உங்களுக்கும் பாதாளத்துக்கும் இருக்கிற தொடர்புகள் துண்டிக்கப்படும். இனி பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அசுத்த ஆவிகள் உங்களை நெருங்க முடியாது. பொல்லாத சத்துருக்கள் உங்கள் சரீரத்தில் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட மரித்த ஆவியா இருந்தாலும் சரி, செத்து போன பிசாசும் வெளியே
போகும் இயேசுவின் நாமத்தினாலே. செத்து போன பிசாசுங்கிற பெயர்ல வந்திருக்கிற அத்தனை பிசாசுகள் வெளியேறும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீமா கராபாலாபா ஷீபலிபரியா கலதியான் சொன்னதேவி. எப்படிப்பட்ட செய்வினை ஆவிகளும் இப்பொழுது வெளியேறும். எப்படிப்பட்ட ஏவல் பிசாசுகளும் இப்பொழுது வெளியேறும். ரீமா ஷாபாலாபரா கலதியான் சொன்னதேவியாம். ஹல்லேலூயா. பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் சரீரத்தை விட்டு பயத்தின் ஆவிகள் வெளியேறுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆவியானவர் தாமே வல்லமையாய் உங்களை அவர் சூழ்ந்து இருக்கிறார். ரீமா ஷாடாலாராராராராடி மௌகாராதிலே அபாராபாலாபா ஷீபிலிபிரியா கலதியான் சொன்னதேவி. வல்லமை இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை பிள்ளைகள் இந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளட்டும். விசேஷித்த இந்த ஜெபத்தையும் வார்த்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து இப்பொழுது அசுத்த கிரியைகள் வெளியேறுகிறது. விபச்சார ஆவிகள், வேசித்தன ஆவிகள், இச்சையின் ஆவிகள், அருவருப்பின் ஆவிகள் எல்லாம் உங்கள் சிந்தையை விட்டு, உங்கள் மாம்ச இச்சையிலிருந்து உங்களுக்கு விடுதலை. உங்கள் சிந்தனை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தையை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சிந்தையை கட்டி வைத்திருக்கிற பிசாசுகள் இப்பொழுது வெளியேறுகிறது. சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ரீமா ஷாபாலா பராக்கலதியான் சொன்னதேவி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த நேரத்திலும் பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கொடுக்கிறது உமக்கு நன்றி அப்பா. ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். மத்தேயு 12:28 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேரும் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒன்றை நீங்கள் விசுவாசியுங்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறது. ஆக அசுத்தாவி உங்கள் சரீரத்தில் இருக்க முடியாது. என் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் அவர் வந்து வாசம் பண்ணுவாராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இந்த நேரத்தில் விடுதலை ஆக்குகிறீர், உமக்கு நன்றி சுவாமி. இதை மீண்டும் மீண்டும் கேட்க கேட்க எப்படிப்பட்ட பிசாசுகளும் விலகி போகும். எப்படிப்பட்ட தரித்திரத்தின் ஆவியும் விலகி போகும். எப்படிப்பட்ட வியாதியின் பலவீனத்தை கொடுக்கிற பிசாசுகள் விலகி போகும். நான் நம்புகிறேன் ராஜா, உம்மை விசுவாசிக்கிறேன். வல்லமையுள்ள என் தேவ ஆவியானவரே, நீர் ஒருவரையும் நீர் கைவிட மாட்டீர். இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ, ஒழுங்கீனமான அவர்கள் வாழ்க்கை ஒழுங்காக மாற்றப்படும். வெறுமையுமா இருக்கிற அவர்கள் வாழ்க்கையில் அப்பா என் ஆவியானவர் நீர் நிரப்புவீர், பள்ளங்களை நிரப்புவீர். தேங்க்யூ ஜீசஸ். இருள் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இருள் காணப்பட்டதோ அத்தனை இருள் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் நீர் அசைவாடுகிறீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எப்படி அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளன்று ஹல்லேலூயா பிள்ளைகள் மேல தேவ ஆவியானவர் நீர் அசைவாடினீரோ, பலத்தையும் தைரியத்தையும் கொடுத்தீரோ, அதுபோல இப்பொழுதே தங்கள் குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, சரீரத்தை குறித்து, வியாதியை குறித்து பயம் இருக்கும் என்று சொன்னால் பயத்தின் ஆவிகள் அத்தனையும் இப்பொழுது வெளியேறும். காரணம் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வந்து அவர் குடியேறிவிட்டார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வந்து விட்டார். இதை விசுவாசிக்கிற உங்கள் இருதயத்துக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார். இன்றிலிருந்து கலாத்தியர் 2:20 சொல்லி பாருங்கள், இனி நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே எனக்குள் பிழைத்து இருக்கிறார். ஆகவே பொல்லாத ஆவியே, பொல்லாத வியாதியே, பலவீனமே, பிசாசே, என்னை விட்டு விலகி போங்கள். எங்களுக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற உன்னை காட்டிலும் பெரியவர். சபிக்கப்பட்ட ஆவியே, என்னை விட்டு, குடும்பத்தை விட்டு விலகு என்று சொல்லி பாருங்கள். சகலம் உங்களை விட்டு ஓடி போகும். நன்றியப்பா. ஜெபத்தை கேட்ட, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல நான் தருகிறேன். விடுதலையோடு உடைய பிள்ளைகளை நீ நிறுத்தணும் அப்பா. இந்த ஜெபம் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் அப்பா. இந்த ஜெபத்தை கேட்பதாக மாத்திரமல்ல, இந்த ஜெபத்தை அப்பா மற்றவர்களுக்கு அனுப்பி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற ஒவ்வொருவரையுமே ஆவியானவர் நீ தொட்டு சுகப்படுத்துவீர், பலப்படுத்துவீர் அப்பா. எப்படி அப்போஸ்தலருடைய வார்த்தை, எப்படி அதை கேட்டு விசுவாசித்து இன்றைக்கு அப்பா கூடா கோடி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டும் மீட்கப்பட்டும் வந்து கொண்டு இருக்கிறார்களோ, அதுபோல அற்பமான ஹல்லேலூயா ஊழியக்காரனாகிய என்னையும் கொண்டு என் ஆண்டவர் நீர் பயன்படுத்துகிறீர், உமக்கு நன்றி. இந்த வார்த்தை போகிற இடத்துல விடுதலை கொடுப்பீர். நான் 100% நான் விசுவாசிக்கிறேன். என் இயேசு அற்புதத்தின் தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். நிச்சயமாகவே இதை கேட்ட உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கும். விடுதலையை தருவார், அற்புதத்தை செய்வார். நீங்கள் என்னிடத்தில் சாட்சி பகிர்வீர்கள். கர்த்ததாமே இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்களை
பெருக பண்ணுவாராக. God bless you. God bless you.